வணக்கங்க. சில குழந்தைங்க கீழ விழுந்துட்டா, கையில, கால்ல, தலையில எங்கேயாச்சும் அடிபட்டுச்சுன்னா, உடனே பிளட் ரொம்ப லீக் ஆயிட்டே இருக்கும். அந்த பிளட் உடனே ஸ்டாப் ஆகுறதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றேன். அது என்னன்னா, இந்த மூக்குக்கும், உதட்டுக்கும் இடையில இந்த இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த யூ மாதிரி. இத நல்லா இப்படி பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா, உடனே பிளட் எங்க இருந்து வந்தாலும் உடனே ஸ்டாப் ஆயிடுங்க. நல்ல ரிசல்ட் உண்டு இதுக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி. வணக்கங்க. மூக்கடுப்புக்கு ஒரு பாயிண்ட் சொல்றேன். அதாவது குழந்தைங்கலாம் மூக்கு அடைச்சிக்கிறோம். அழுதாலோ இல்ல சளி இருந்தாலோ மூக்கு அடைச்சிக்கிறோம். ஸோ அது நம்ம காதுல தான் பார்க்க போறோம். இதுக்கு பேர் ஆரிக்குலர் தெரப்பி. காதுல பண்றதுக்கு பேரு. நமக்கு இந்த மூக்கு மாதிரியே ஒரு பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா? இருக்கு பாத்தீங்களா? இதை பிடிச்சி நல்லா அமுக்கி விடுங்க. எந்த பக்கம் மூக்கு அடைச்சிருக்கோ அந்த பக்கம் உள்ள காதுல இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணுங்க. இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு நிமிஷத்துக்கு டக்குன்னு மூக்கடைப்பு ரிலீஃப் ஆயிடுங்க. இது ட்ரை பண்ணி பாருங்க. இது ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பெரியவங்களுக்கும் செய்யலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்டுங்க. நாசல் டிராப்ஸ் போன்றதெல்லாம் தேவையே கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி. வணக்கங்க. தூக்கமின்மைக்கு பாயிண்ட் கேட்டிருந்தீங்க. ஆழ்ந்த தூக்கத்துக்குமே இந்த பாயிண்ட் போட்டுக்கலாம். இந்த பாயிண்ட் பேர் P4ங்க. அதாவது இந்த ஜாயிண்ட்ல இருந்து 6 இன்ச்சஸ் கீழே இந்த பாயிண்ட் தினமும் நல்லா நீங்க ப்ரெஸ் பண்ணி விடும்போது நல்ல தூக்கம் வரும். அப்படி இல்லைன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இங்க ஒரு மிளகு வச்சு ஒரு ஸ்டிக்கர் வச்சு ஒட்டிடுங்க. நைட் உங்களுக்கு அவ்வளோ நல்லா தூக்கம் வரும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ட்ரை பண்ணி பாருங்க. P4 பெரிகார்டியம் 4வது புள்ளி. தேங்க்யூ. வணக்கங்க. மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா உடனடியா தெளியறதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றேன். இத கால் பாதத்துல தான் செய்யணும். இந்த வச்சிருக்க பாத்தீங்களா ஒரு புள்ளி. இந்த கால் விரல்கள் இப்படி மடக்கும் போது ஒரு கோடு இருக்கும். அதுல சென்டர் பாயிண்ட் K1 இந்த பாயிண்ட் பேரு. இத மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா கால் பாதத்தை இப்படி தேய்ச்சி விடுவாங்க. இனிமே தேய்ச்சி விடாம இந்த கட்டை விரலால இந்த பாயிண்ட் அழுத்துனீங்கன்னா உடனடியா மயக்கத்துல இருந்து தெளிஞ்சிடுவாங்க. இந்த பாயிண்ட் பேர் கிட்னி 1வது புள்ளி. ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி. வணக்கங்க. இன்னைக்கு நம்ம நெஞ்சு வலிக்கு ஒரு பாயிண்ட் பார்க்க போறோம். இதை இடது கையில தான் பண்ணணும். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பண்ணிக்கலாங்க. நம்ம சுண்டு விரலோட இந்த எண்டுங்க, இந்த மணிக்கட்டு இப்படி மடக்குறோம் இல்லையா? மடக்கும் போது இந்த மணிக்கட்டுக்கிட்ட ஒரு கோடு விழுகுது பாருங்க. இதோட எண்டு இது H3 பாயிண்ட், ஹார்ட் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சபூத புள்ளிகள்ல இதுவும் ஒன்று. ஸோ இது தினமும் நீங்க மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு 2 மினிட்ஸ் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. உங்க கட்டை விரலால நல்லா அழுத்தி ப்ரெஷர் கொடுக்கணுங்க. இது நீங்க ரெகுலரா பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கண்டிப்பா வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி. வணக்கங்க. லூஸ் மோஷன் உடனே ஸ்டாப் ஆகுறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேங்க. என்னன்னா, இந்த பாம்பு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் இடைப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா? இதை நல்லா இப்படி மேல் நோக்கி இழுத்து விடுங்க. இப்படி நீங்க தொடர்ந்து கண்டினியூஸா 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் செய்யும்போது லூஸ் மோஷன் உடனே ஸ்டாப் ஆயிடுங்க. இது பெரியவங்க குழந்தைங்க யாருக்கு வேணா செஞ்சுக்கலாம். சில குழந்தைங்க 1 or 2 3 டேஸ்க்கு மேல மோஷன் போகாம இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா, இதை ஆப்போசிட்டா இப்படி செய்யணுங்க. இப்படி செஞ்சீங்கன்னா நல்லா ஃப்ரீயா மோஷன் போயிடுவாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் சுஜுக் மெத்தடுங்க. இதை ஹேண்ட்ல தான் செய்வாங்க. உங்களுக்கு